அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம தினமும் ஒரு இபாதத்தை எடுத்து செய்து வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அதுல பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கென்று சிறப்பான திருநாமங்கள் இருக்கு. அதை கொண்டு நீங்க எல்லா வித சிறப்புகளையுமே அடைந்து கொள்ள முடியும். உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் சரி அதுல அடங்கி விடும்னு சொல்லலாம். அல்லாஹ் விரும்புகிறான் நாம் அதை ஓதுவதை. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த நன்மையான விஷயங்கள் மற்றவங்களுக்கு போய் அவங்களும் இதை அமல் செய்யறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருந்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். நிறைய பேர் கமெண்ட்ல துவா செய்ய சொல்லி போடுறீங்க. நான் அனைத்தையுமே படித்து நீங்க கேட்க சொல்ற மாதிரியே கேட்டு வருகிறேன். அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததையும் சிறந்ததை தருவான். உங்க துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கே ஒரு சிறந்த வழி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இஸ்முகளாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இதை கூறியிருக்காங்க. அதனால் நீங்களும் இதை கடைபிடித்து ஓதிவாங்க. இன்னும் சிலர் சொல்றீங்க உங்களது ஓதி எனக்கு பலன் கிடைச்சிருக்குன்ட்டு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ஒரு விஷயம் சொல்றோம்னா அது இருக்கக்கூடிய விஷயத்தை தான் சொல்றோம். அல்லாஹ் ஒவ்வொருத்தவங்களுக்கு சீக்கிரமா நாடினான், ஒவ்வொருத்தவங்களுக்கு தாமதமாக நாடுகிறான். சீக்கிரமா நாடுகிறான்னா அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி இன்னும் இபாதத்தை அதிகப்படுத்தி அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இல்ல அல்லாஹ் இன்னும் எனக்கு கொடுக்கல, நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான். நீங்க பொறுமை செய்யுங்க, சபர் செய்யுங்க. அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் பொறுத்து கொடுத்தாலும் உங்களுக்கு தரமானதாகவும் சிறப்பானதாகவும் அல்லாஹுடைய புறத்திலிருந்து விருப்பமானதாகவும் உங்களுக்கு தந்தருள்வான். வாங்க நம்ம இஸ்முகளை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ் இருக்கின்ற அழகிய திருநாமங்கள் இருக்கு. அந்த திருநாமத்தை யார் மனப்பாடம் செய்யறாங்களோ அவங்க சொர்க்கவாசி ஆவாங்கன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம மரணித்த உடனே சொர்க்கத்துக்கு போகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? அதாவது நமக்கு சொர்க்கம் வாஜிபாங்கன்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பா அல்லாஹுடைய அந்த 99 திருநாமத்தையும் மனப்பாடம் பண்ணுங்க. இதை ஓதுறதுக்கு வெறும் 3 நிமிஷம் போதும். இதை மனப்பாடம் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க தினமும் ஒரு தடவை இதை ஓதி வந்தாங்கன்னா 1 மாசங்கிறதே ரொம்ப ஜாஸ்தியான டைம் தான். அப்படியே ஈஸியா பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வாரத்திலேயே உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும். மனப்பாடம் செஞ்சுதான் மனப்பாடம் பண்ணணும்னே அவசியம் இல்லை. சும்மா ஓதி வருவதன் மூலமாகவே உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அல்லாஹுடைய திருப்பெயரை கொண்டு அழைப்பது அவனுக்கு பிடிக்கும், அதை அழைத்து நீங்க துவா செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. உலமாக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம துவா அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னா அல்லாஹுடைய பெயர் கூறி அழைத்து நம்ம கேட்டோம்னா அந்த துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும்னு சொல்றாங்க. அதுலயும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. அல்லாஹுடைய பேர்ல பாத்தீங்கன்னா கேட்கக்கூடியவன், பார்க்கக்கூடியவன், சந்ததி அளிப்பவன், செல்வத்தை வழங்குபவன் சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திருநாமங்கள் இருக்கு. இப்ப நீங்க எந்த விஷயம் வேணுமோ அதுக்கு தகுந்த திருநாமத்தை ஓதி நம்ம துவா செய்யலாம். குழந்தை எதிர்பார்க்கக்கூடியவங்க சந்ததி அளிப்பவன், ஆத்மாவை படைப்பவன், உயிர்ப்பிப்பவன், அந்த மாதிரியான திருநாமங்களை எடுத்து ஓதலாம் அதிகமாக. ஆனா நாம இப்ப என்ன சொல்றோம்னா, ஒரு திருநாமத்தை நான் சொன்னா அந்த திருநாமத்துடைய ஒரு பலன் யாராவது ஒரு சிலருக்கு தான் பொருந்தும், எல்லாருக்குமே பொருந்தாது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த 99 திருநாமத்தையுமே சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம துவா செய்யும் போது இன்னைக்கு ஒரு தேவை இருக்கும், நாளைக்கு ஒரு தேவை இருக்கும். நம்ம அதனால என்ன பண்ணணும்னா ஓதும் போதே தினமும் ஒரு நேரமாவது என்ன பண்ணணும்னா ஃபர்ல் தொழுகைக்கு பிறகு, அப்படி இல்லை உங்களுக்கு நேரம் இல்லாட்டினா காலையில இல்ல மாலையில ஏதாவது ஒரு நேரமாவது நீங்க குறைஞ்சதை எடுத்து என்ன பண்ணணும்னா 99 திருநாமத்தையும் நம்ம ஒரு முறை ஓதி விட்டு நம்ம துவா செய்யணும். அதுல எல்லா சிறப்புகளுமே வந்துடும். நமக்கு இந்த நேமுக்கு இவ்வளவுதான் சிறப்புகள் நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா அதுல பல அர்த்தங்கள் இருக்கும். சிலது நேரடியாக தெரிஞ்சிடும், சிலது மறைமுகமாக இருக்கும். அதனால உங்களுக்கு செல்வம் வேணுமா, செல்வத்தை தரக்கூடிய அங்க திருநாமங்கள் பார்க்கும்போது 10-15 திருநாமங்கள் கூட இருக்கும். அல்லாஹ் பாத்தீங்கன்னா தாராளமாக வழங்குபவன், ரிஜிக் அளிப்பவன், செல்வந்தன், இந்த மாதிரி நிறைய இருக்கும். அப்ப இது எல்லாமே தனித்தனியாவே அதுக்கு பொருந்தும். நம்ம ஒன்னெடுத்து ஓதுறதை விட ஒட்டுக்கா ஓதும் போது பார்த்தா அது இருக்கக்கூடிய எல்லா சிறப்பும் நமக்கு கிடைச்சிரும். அதனால நம்ம 99 ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஓதி நம்ம துவா செய்தோம்னா அந்த சிறப்பின் காரணமாக நம்ம சொர்க்கத்துக்கும் போவோம், நமக்கு திருநாமமும் மனப்பாடம் ஆயிரும். அதே நேரத்துல நம்மளுடைய எல்லா தேவைகளுமே அதுல அடங்கிடும். நமக்கு நம்மளை யாராவது புகழ்ந்து பேசினா பிடிக்கும்ல, அந்த மாதிரி அல்லாஹுவை பார்த்தா அந்த ஒவ்வொரு திருநாமமும் அவனுடைய சிஃபத்தை சொல்லக்கூடிய, அவனுடைய தன்மையை சொல்லக்கூடியதா இருக்கு. அதை ஒரு அடியான் நினைவு கூறுவதை அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான். 99 திருநாமத்தையும் ஓதி விட்டு நம்ம துவா செஞ்சிடலாம். அவ்வளவு எளிமையாக இருக்கும், ஈஸியா மனப்பாடம் ஆயிரும். இப்ப நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன். நான் ஒவ்வொரு திருநாமமும் ஓதும் போது அது கூட அல்லாஹும் சேர்த்தி ஓதுறேன். நீங்க தனியாகவும் ஓதிக்கலாம், அல்லாஹுன்னு சேர்த்தி ஓதலாம், ஜல்ல ஜலாலுஹுன்னு சேர்த்தி ஓதலாம். எப்படி வேணா நம்ம ஓதிக்கலாம். நான் கொஞ்சம் ராகமா ஓதுறேன், மனப்பாடம் பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுனால நான் அப்படிதான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க எப்படி வேணா ஓதிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு அல்லாஹு யா அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹு யா அல்லாஹ், அர் ரஹ்மானு யா அல்லாஹ், அர் ரஹீமு யா அல்லாஹ், அல் மலிகு யா அல்லாஹ், அல் குத்தூசு யா அல்லாஹ், அஸ்ஸலாமு யா அல்லாஹ்,
المؤمن يا الله، المهيمن يا الله، العزيز يا الله، الجبار يا الله، المتكبر يا الله، الخالق يا الله، البارئ يا الله، المصور يا الله، الغفار يا الله، القهار يا الله، الوهاب يا الله، الرزاق يا الله، الفتاح يا الله، العليم يا الله، القابل يا الله، الباسط يا الله، العافل يا الله، الرافع يا الله، المعز يا الله، المذل يا الله، السميع يا الله، البصير يا الله، الحكم يا الله، العدل يا الله، اللطيف يا الله، الخبير يا الله، الحليم يا الله، العظيم يا الله، الغفور يا الله، الشكور يا الله، العلي يا الله، الكبير يا الله، العفيل يا الله، المقيت يا الله، الحسيب يا الله، الجليل يا الله، الكريم يا الله، الرقيب يا الله، المجيب يا الله، الواسع يا الله، الحكيم يا الله، الودود يا الله، المجيد يا الله، الباحث يا الله، الشاهد يا الله، الحق يا الله، الوكيل يا الله، القوي يا الله، المتين يا الله، الولي يا الله، الحميد يا الله، المحيي يا الله، المبدئ يا الله، المعيد يا الله، المحيي يا الله، المميت يا الله، الحي يا الله، القيوم يا الله، الواجد يا الله، الماجد يا الله، الأحد يا الله، الصمد يا الله، القادر يا الله، المقتدر يا الله، المقدم يا الله، المؤخر يا الله، الأول يا الله، الآخر يا الله، اللاخر يا الله، الباطن يا الله، الوالي يا الله، المتعالي يا الله، البر يا الله، التواب يا الله، المنتقم يا الله، العفو يا الله، الرؤوف يا الله، مالك الملك يا الله، ذو الجلال والإكرام، المقسط يا الله، الجامع يا الله، الغني يا الله، المغني يا الله، المهدي يا الله، المانع يا الله، الضار يا الله، النافع يا الله، النور يا الله، الهادي يا الله، البديع يا الله، الباقي يا الله، الوارث يا الله، الرشيد يا الله، الصبور يا الله. அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, வெறும் ஒரு 3 நிமிஷம் தான் ஆயிருக்கு. 100 திருநாமத்தையும் நம்ம அல்லாஹுங்கிற திருநாமத்தோடு சேர்த்து நம்ம ஓதிருக்கோம். இதுலயே பாத்தீங்கன்னா எல்லா சிறப்புகளுமே இருக்குது. அதனால நம்ம இப்படி ஒரு தடவையாவது ஒரு நாளைக்கு தொழுகைக்கு பின்னாடி ஓதி விட்டு நம்ம அல்லாஹ் இடத்துல துவா செய்தோம்னா அல்லாஹு நம்மளுடைய துவாவை மறக்காம ஏற்றுக்கொள்வான். இப்ப நம்ம சிறப்பு திருநாமம் ஓதி இருக்கோம். நாம இப்ப துவா செய்து கொள்ளலாம். நான் பொதுவாக எல்லாரும் கேட்கக்கூடிய, இன்னும் என்னை கேட்க சொல்லக்கூடிய துவாக்களை நான் கேட்கிறேன். யா அல்லாஹ், எங்களுக்கு இம்மையிலையும் சிறந்ததைத்தான், மறுமையிலையும் சிறந்ததைத்தான், நரக நெருப்பிலிருந்து பாதுகாவல் தா ரஹ்மானே.
யா ரப்பே, எங்களுடைய அனைத்து அமல்களையுமே ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பாவங்களையும் மன்னித்து எங்களுக்கு நேரான வழியை காண்பித்து தருவாயாக. தக்வா உடையவர்களாகவே எங்களை வாழ வைப்பாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நல்ல நசீபை எங்களுக்கு உண்டாக்கி தருவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரிந்துரையை எங்களுக்கு பெற்று தருவாயாக. உனக்கு கட்டுப்படுகின்ற அடியானாகவே எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வாழக்கூடிய நல்ல நசீபை எங்களுக்கு உண்டாக்குவாயாக. எங்களுடைய எல்லாவித கஷ்டத்தையும் எல்லாவித துன்பத்தையும் எல்லாவித துயரத்தையும் போக்குவாயாக. எத்தனையோ நபர்கள் குழந்தைகளுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கார்கள். அவர்களுக்கு உன்னுடைய புறத்திலிருந்து ஒரு சாலிகான சந்ததியை தந்தருள்வாயாக. எத்தனையோ நபர்கள் திருமணத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கார்கள். அவர்களுக்கு உன்னுடைய புறத்திலிருந்து ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தருவாயாக. இன்னும் எத்தனையோ நபர்கள் கடன்ல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கார்கள். அவர்களுடைய அனைத்து கடன் கஷ்டத்தையும் போக்கி அவர்களுக்கு நிரந்தரமாக கடன் தேவையே இல்லாமல் ஆக்கி தருவாயாக. இன்னும் எத்தனையோ குடும்பங்கள்ல பிரச்சனைகளும் கவலைகளும் சண்டைகளும் பிரிஞ்சும் வாழ்கிறார்கள். அனைவருடைய மனதிலும் உன்னுடைய பயத்தை போட்டுவிடு. யாரும் யாருக்கும் அநியாயம் செய்ய வேண்டாம். யாரும் யாரையுமே அதிகாரம் செய்யாமல் அனைவருடைய சுதந்திரத்தோடு எல்லாருக்கும் தேவையான சுதந்திரத்தை நீ கொடுத்து ஒத்துமையும் அவர்களுக்குள்ள ஏற்படுத்துவாயாக. வெறுக்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு நடுவுல அன்பை ஏற்படுத்துவாயாக. எங்களுடைய குழந்தைகளையும் நல்ல கல்வியுடையவர்களாக ஆக்குவாயாக. இன்னும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தருவாயாக. சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு சொந்த வீட்டை தருவாயாக. எங்களுக்கு ஹஜ் செய்யக்கூடிய உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எப்போதும் எங்களுக்கு நிம்மதியும் பரக்கத்தும் வீட்டிலையும் குடும்பத்திலையும் தந்தருள்வாயாக. நோய் இல்லாத வாழ்க்கையவே எங்களுக்கு அருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். உங்களுக்கு என்ன துவா இருக்கோ தனியா அதை அனைத்தும் நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. அல்லாஹ்வே போதுமானவன். நம்ம தொடர்ந்து இந்த மாதிரிதான் தினமும் ஒரு அமல் எடுத்து செய்து வந்துட்டு இருக்கோம். வெறும் ஒரு 10 நிமிடம் நீங்க செலவு செய்து நீங்க பார்க்கறது மூலமாக அமல்களை காதால நீங்க கேட்கல, கையோடு நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்படிங்கும் போதே அந்த நன்மையை பெற்றுக்கொண்டுதான் நீங்க போறீங்க. நம்ம கேட்போம், ஆனா அதுக்கப்புறம் செய்ய மாட்டோம். ஏன்னா நமக்கு ஞாபகம் இருக்காது, மறந்து போயிரும், மனப்பாடமா தெரியாது. அதுக்கப்புறம் சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இருக்குது, நிறைய வேலைகள் இருக்கு. அதனாலலாம் நம்ம தவறி போயிருங்கிறதுனாலதான் நம்ம தினமும் எடுத்து ஒரு அமல்கள், ஒரு திக்ரோ துவாவோ இந்த மாதிரி சிறப்பான விஷயங்களை செய்துட்டு இருக்கோம். நீங்க டெய்லியுமே ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணி பாருங்க. நிறைய நன்மையான விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க. அமல் செய்யறதுக்கும் இலகுவாக இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை சேர்ந்தவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.